இப்போ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேஸ் மசாஜர் வாங்கி ரிவ்யூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. நானும் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் கூட ஒன்று ரிவ்யூ பண்ணலான்ட்டு ஃப்ளிப்கார்ட்ல இருந்து ஆர்டர் வந்துச்சு. சேர்ந்தே அன்பாக்ஸ் பண்ணலாம். எஸ், வந்தாச்சு. இதுதான் அந்த ஃபேஸ் மசாஜர். இது பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் லிஃப்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து இம்போர்ட்டடாமா. ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா என்னன்ட்டு. ஒன்று மிஸ் ஆகுது இந்த சைடில் இருக்கிறது. 3 இருக்கு. அப்போ அது சைடில் 1 minute கைஸ். இதோட பேட்டரி வந்து இது மிஸ் ஆகிருக்கு. செக் பண்ணலாம் உள்ளே இருக்கா இல்லை நம்மளே போடலாம். ஸோ இந்த இம்போர்ட்டட் ட்ரிம்மர், இது பேர் என்ன? ஸோ இந்த லிஃப்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. கலர் வந்து அமேசிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் எமரால்ட் க்ரீன், அந்த கலரில் இருக்குது. அண்ட் இதோட ஐ திங்க் இது லிஃப்ட் பண்ணுறதா, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஓடுது இந்த ஷெல் வந்து. இக்னோர் திஸ். ஓகே, இந்த ஷெல் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி உள்ளவே இருந்துச்சு. மேபி யாரோ வாங்கி யூஸ் பண்ணிட்டு கொடுத்தாங்களோ. ஓடுது. ஸோ கைஸ், இது வந்து ஓடுது. ஃபர்ஸ்ட் என்னென்ன வந்துச்சுன்னு காட்டிடுறேன். இது கூட வந்து இந்த குட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்படி. ஏன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து சின்ன சைஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்று என்னன்னு பார்க்கலாம். இந்த பெருசு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நெக்குக்கு யூஸ் பண்ணுறது. நான் அடுத்தது அந்த குட்டி ரவுண்டாக காமிச்சல, அது பார்த்தீங்கன்னா ஃபேஷியல். ஸோ இது வந்து ஃபேஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லியிருக்காங்க, இங்கெல்லாம் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஐ மசாஜ் கொடுத்துருக்காங்க இப்படி. ஓ யா, இது கரெக்டாக இருக்குல்ல இப்படி. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து என்ன செய்யலாம், இந்த சைட் ட்ரை பண்ணலாம். டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த சைட் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெக்கு ட்ரை பண்ணலாம். ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? இது அப்வர்ட்ஸ் மட்டும் தான் பண்ணணும், டவுன்வர்ட்ஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஒன்று பண்ணி எடுக்கலாம். ஷார்ட்ஸ் எடுக்கிறதுனால என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஜென்டலாக பண்ணுங்கள், ஸ்லோவாக எப்படி. வாவ், எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது கைஸ் இந்த சைடு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஐது பண்ணலாமா? எனக்கு பார்த்தீங்களா கண்ணு கொஞ்சம் வீங்கி இருக்கு இந்த சைடு. ஐது பண்ணலாம். காமெண்ட்ஸில் யாரும் திட்டாதீங்க, இது இப்படி யூஸ் பண்ணுறதில்ல அப்படி யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியாது. நான் படித்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐது ஜென்டலாக இப்படி பண்ணணுன்றாங்க. ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபேஸ் மசாஜர் எடுத்திருக்கேன். இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்பப்போ இது நிற்கிது. இது ஒருவேளை இந்த மஷின் ப்ராப்ளமா இல்லை என்னன்னு தெரியல எனக்கு. இதில் நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஸ்கின் அலர்ஜிஸ் அந்த மாதிரி வேறு எதுனா இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணக்கூடாது. பார்த்து மேனுவலில் படிச்சுட்டு யூஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம எனக்கு டிராஸ்டிக்காக டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. உங்களுக்கு தெரியுதா?
எனக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியுது இந்த சைடு. இது வந்து நம்ம கண்டினியூஸ் பேசிஸில் பண்ணால் நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ப்ராபப்ளி இது ஒரு 1 வீக் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே எனக்கே தெரியுது இந்த பக்கம் கொஞ்சம் இதான மாதிரி. இது வந்து நார்மல். இந்த பக்கம் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், சப்பியாக கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது எனக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் அ ஹிட் கைஸ். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இதில் கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் படிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ப்ரெக்னென்ட் விமன் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் வேறு இதில் என்னென்னவோ போட்டிருக்கு, அந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. கிட்ஸு கையில் கொடுக்காதீங்க. அண்ட் இட்ஸ் அ எஸ் ஃப்ரம் மை சைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.